நல்லவர். ஆமென். சங்கீதம் 66:12 நான் வாசிக்கிற போது, சங்கீதம் 66:12 பாருங்கள். 66ஆம் சங்கீதத்தினுடைய 12வது வார்த்தையை, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஒரு செழிப்பான ஒரு இடத்தில், ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். நம்ம வரல, அவரே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். நம்ம கடக்க முடியாது. நம்ம கடக்க முடியாத இடம், தாண்டி வர முடியாத இடம், அதெல்லாம் அவருடைய கரம் நம்மை தூக்கி சுமந்து இந்த மாதத்தில் கொண்டு விட்டிருக்கிறார். 11வது மாதத்தில் அவர் நம்மளை கொண்டு விட்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவர் நல்லவர். உற்சாகத்தோடு இந்த காலை நேரத்தில் ஆராதிக்க வேண்டும். காலை நேரம் விசேஷித்த ஒரு நேரம், மகிமையான நேரம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். காலையில் கரங்களை உயர்த்தணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல அசைஞ்சு நல்ல பாட்டு பாடணும். ஆமென். அல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தெரிஞ்ச பாட்டு நல்ல கரங்களை தட்டி காலை நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேசமெங்கும் அநேக இடங்களில் காலையில் ஆராதனைகள் உண்டு. அநேக ஜனங்கள் கர்த்தரை பாடி ஆராதிப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்தின் மூலம் ஒருவரை ஒருவர் இணைக்கப்படுகிறோம். ஜெபத்தின் மூலம் இணைக்கப்படுகிறோம். ஆராதனையின் மூலம் நாம் இணைக்கப்படுகிறோம். அப்போ அந்த தேவ சமூகம் ரொம்ப பிரசன்னமாக இறங்கி வருகிற நேரம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்தணும். கையை கட்டியில் கையை தட்டி ஒரு சங்கீத வசனத்தை வாசிச்சுட்டு, சங்கீதம் 150ஆம் சங்கீதத்தில், அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரிக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்கு அவரை துதியுங்கள், எக்கால துணியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சில மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புருவோடும் நடனத்தோடும் துதியுங்கள், யாழோடும் தீங்களோடும் ஒரு துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்கள். ஆமென். 2 கைத்தாளங்களை அப்படி கர்த்தரை நல்லா பாடி தேவனை மகிமைப்படுத்தணும். தெய்வ சமூகத்தில் வரும்போது நாம் கர்த்தரை பாடும்போது ஆத்துமாவை தேவன் பலப்படுத்துகிறார், ஆவியை பலப்படுத்துகிறார், சரீரத்தை பலப்படுத்துகிறார். கர்த்தர் கிருபை தருவாராக. உற்சாகமாய் பாடுவோம். உற்சாகமாய் தேவனே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமைக்கு பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you Holy Spirit. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். ஆமென் ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. தேவனே உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பிவிடும். அதிகாலை நேரம் புல்லின் மேல் இறங்குற பனியை போல எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தீ. ஆமென் ஆமென். தாழ்மையில் இருந்து உற்சாகமாய் எஸ் 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 நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஆராதிக்கின்றோம், ஆத்ம
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். பாடும்போதே விடுதலை, பாடும்போதே வல்லமாய். எஸ் எஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் மகிமையா இறங்குவீராக. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென் ஆமென். வல்லவர், நன்றியா துதி பாடு, இயேசுவை பார்த்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். அல்லேலூயா. எரிகோ முன்னே வந்தாலும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம். விடுதலையோடு கரங்களை தட்டி அசைஞ்சு, நல்ல அசைஞ்சு கரங்களை தட்டி உற்சாகமா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். கரங்களை தட்டி உற்சாகமா தேவ மகிமைக்காய் நன்றி. எஸ் லா, எஸ் லா. ஆவியோட அசைவதற்காய் நன்றி, நிரப்புவதற்காய் நன்றி. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்ற பலவீனனே கிரு தந்தீரையா. ஆவியானவரே இயேசு ராஜா பலனானி எதற்கும். ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
அல்லேலூயா. எந்த நோயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ் பாடிடுவே. ஆவியானவரே அசைவாடுங்க, அசைவாடுங்க. பலவீனங்கள் மாறட்டும், பலன் உண்டாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், அடிமைத்தனங்கள் விலகட்டும். எஸ் எஸ் எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி நன்றி. கரமுயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரமுயர்த்தி Hallelujah, Hallelujah. கரமுயர்த்தி முழு மனதோடு தலையை உயர்த்தி கையை உயர்த்தி ஜீசஸ் அப்படி இணைந்து இணைந்து ஒரு மனமா Jesus' name. Hallelujah. Jesus' name. Hallelujah. 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 எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி கடைசியில் எல்லாரும் ஆவியானவர் அசைவாடுவீராக. El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தேவனே, சர்வவல்ல El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தேவனே, உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ
சத்தமா எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. ஆகா ரெண்டு கரங்களை வானத்தில உயர்த்தி ஆஹா தகப்பனே, எங்கள் பயணங்களிலே கூட இருந்து ஊழியத்தில் பயன்படுத்தி, இருசக்கர வாகன பயணத்தில் கூட இருந்து, ரயில் பயணங்களில் கூட இருந்து, விமான பயணங்களில் கூட இருந்து, தொழிற்சலத்தில் கூட இருந்து, அநேக பணங்கள் நான் பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். அநேக தொழிலாளிகளுக்கு ஆண்டவரே சம்பளம் கொடுக்க எனக்கு கைக்கு கிருபை கொடுத்தீர். என் தொழிலை மேன்மைப்படுத்தினீர். பிள்ளைகளை படிப்பை பொறுப்படுத்தி நடத்தினீரப்பா. எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தீர். உடுக்க உடையும், உண்ண உணவும், படுக்க இடமும், சமாதானமும் சந்தோஷமும் கொடுத்தீரப்பா. பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே தூதர்கள் எங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போனார்களப்பா. நீ செய்த எல்லா உதவிகள் ஒத்தாசைகளுக்காய் நன்றி. எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்களிலே கர்த்தர் கூட இருந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரமப்பா. அற்புதங்கள் வெளிப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவ இரக்கம் வெளிப்படட்டும், தேவ காருண்யம் வெளிப்படட்டும், சோர்வுகள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும், புது வழிகள் திறக்கட்டும், புது பாதைகள் திறக்கட்டும். ஹல்லேலூயா. பிரச்சனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம், தடுமாற்றத்தோடு வந்திருக்கலாம், ஒரு வியாதியை சுமந்து வந்திருக்கலாம், ஒரு கடனை சுமந்து வந்திருக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பிரச்சனை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. தகப்பனே, தெய்வ சமூகத்தில் காலையில் உம்முடைய சமூகத்திலிருந்து வாழ்க்கையை துவங்குவதற்கு எங்கள் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபைகளையும் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் காத்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு கொடிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சத்துரு நூதனமான தந்திரங்களை கட்டவிழ்க்கிற ஒரு காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, நான் உம்மை பற்றி கொண்டு, உம்மை பிடித்து கொண்டு, உம்மை சார்ந்து கொண்டு, உம்மோடு என் வாழ்க்கை பயணத்தை பயணிக்க எனக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துரு வைத்திருக்கிற வஞ்சக வலைகளுக்கு தப்பி, கண்ணிகளுக்கு தப்பி, நூதனமான தந்திரங்களுக்கு தப்பி, என்னை அழைத்த தேவன் எனக்கு வைத்திருக்கிற உன்னத திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்றபடி என்னுடைய வாழ்க்கை பயணம் அமைய கிருபை தாரும். எனக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும், பலப்படுத்தும், சத்தியத்தில் ஊன்ற கட்டும். உடைய சாயலை தரித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. கலவைத்தை ஆமென் சொல்லுவோமா? ஜெபம் என்பது ஆண்டவிடம் ஏதாகிலும் ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்திற்கு வருவது ஜெபம். ஜெபம் ஆண்டவிடமிருந்து ஒன்றை கேட்கிறது. எனக்கு தேவையான ஒன்றை, எனக்கு அவசியமான ஒன்றை, நான் விரும்புகிற ஒன்றை, நான் ஆசைப்படுகிற ஒன்றை, நான் எதிர்பார்க்கிற ஒன்றை தேவனிடமிருந்து
ஜெபத்தின் மூலமாய் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஜெபத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனிடம் இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தை தேடாமல் தேவனோடு சம்பாஷிக்க, தேவனோடு ஐக்கியப்பட, அந்த உன்னத அனுபவத்துக்கு நாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது. ஜெபம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அமைதியாகிவிடும். ஆனால் உறவாடுதல் என்பது என்ன? தேவனுக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியம், நெருங்கிய உறவு, தேவனோடு சம்பாஷிக்கிற, தேவனோடு பேசுகிற, தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வருகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள் ஒவ்வொருவரும் கடந்து வருகிற போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும், பெரிய மறுரூபம் உண்டாகும், பெரிய முன்னேற்றம் உண்டாகும், பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆகவே தேவனுக்கு அருகில் நாம் நெருங்கி வர வேண்டும். சத்துரு நம்மளை நெருங்கி வர விட மாட்டான். பார்வோனுடைய தந்திரம். யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திரையாகமம் 8:28. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். நீங்க என்ன பண்ண? ரொம்ப தூரமா போகாதுங்க, ரொம்ப தூரமா போகாது. எப்போதுமே சத்துரு ஆண்டவரோடு நெருக்கமான உறவாடுவதற்கு அனுமதிக்கவே மாட்டான். ஆதி மனிதன் ஆதாமும் ஆண்டவரும் நெருக்கமான உறவில் இருந்தார்கள். ஆதாம் ஆண்டவரின் சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் ஆதாமுக்கு பதில் கொடுத்தார். ஒரு சம்பாஷணை இருந்தது, ஒரு ஐக்கியம் இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. ஆனால் அந்த ஐக்கியத்தை உடைத்து விட்டான். சத்துரு எப்படி ஆகலும், நீ எதாவது கேட்குறியா, கேட்டு வாங்கிட்டு போப்பா, உனக்கு வீடு வேணுமா வாங்கிட்டு போ, ஏதோ பிரச்சனை ஆசீர்வாதமா வாங்கிட்டு போ. ஆனால் தேவனுக்கு அருகில் நெருங்கி வராத, நீ தள்ளி நின்னுக்க, தூரத்தில் நின்றுட்டு நீ பாடு, நெருங்கி வந்து பாடிடாத. அப்போ நாம் தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் வரும்போது தான் நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறோம், ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே சத்துரு நாம் தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் நெருங்கி வராதபடி நம்மை பிரித்து, நம்மை வேறுபடுத்தி தள்ளி விடுவதுதான் சத்துருவின் தந்திரம். அப்படி இல்லாதபடி ஜெபத்தில் தேவைகளை கேளுங்க, ஆனால் கொஞ்சம் தேவனுக்கு அருகில் நெருங்கி வாருங்கள். யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்க்கலாம். அவர் மோசேயை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபத்து வரலாம். மோசே நீங்க தூரத்துல பணிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறியா, தள்ளி நின்று பண்ணி கேட்பா, நெருக்கமா வந்துடாத. கையை கட்டிட்டே நிற்பாங்க, கையை உயர்த்தி ஆராதிக்க மாட்டாங்க. சிந்தை கட்டப்பட்டிருக்கும், சிந்தை கட்டப்பட்டிருக்கும், உடம்பு கட்டப்பட்டிருக்கும், பாடி ஆராதிக்க முடியாது. என்றைக்கு ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வந்து நல்ல மனம் விட்டு, மனம் திறந்து, மனப்பூர்வமாய் வாயை திறந்து சந்தோஷமாய் பாடி ஆராதிக்கிறானோ, சிந்தையில் இருக்கிற கட்டு ஃபுல்லாக அழிஞ்சிடும். ஆகவே தான் சத்துரு பாட விட மாட்டான். சிலவங்களுக்கு வாயை பிடிச்சுக்கிடுவான், சிந்தையை கட்டி வச்சிருவான். ஆராதிக்க வருவாங்க, கடமைக்காக நிற்பாங்க, அசைய மாட்டாங்க. சிந்தை கட்டப்பட்டிருக்கும், உடல்நிலை கட்டப்பட்டிருக்கும். அந்த நிலையை தாண்டி நீங்கள் தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும், தேவைக்காக மட்டும் தேவனை தேடாமல், தேவ அன்புக்காக, தேவனை நேசிக்கிறதினால், தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் அவரை சந்திக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்திற்கு முன்னேறி கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. இந்த ஐக்கியத்துக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருக்கிற சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 பாருங்க. நாம் தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் நெருங்கி வருகிற போது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப நல்ல கவனிங்க. இந்த தேவ சமூகத்தில் வரும்போது, நீங்க நெருக்கமா நெருங்கி வரும்போது தான் தேவனிடமிருந்து ஒரு இளைப்பாறுதலை பெற முடியும், ஒரு ஆறுதலை நம்ம பெற முடியும். ஒரு விசுவாசி யார் என்றால், வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், துக்கங்கள், இழப்புகள், தலை குனிவுகள் என்று எல்லாரும் சந்தித்து தான் ஆகணும். அந்த சூழ்நிலைகள் வரும்போது அதை மேற்கொள்வதற்கு
மனித சக்தியால் முடியாது. அது அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை, அந்த இழப்பை, அந்த அவமானத்தை ஒரு மனிதன், ஒரு குடும்பம் தாண்டி கடந்து போக முடியாது. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை, ஒரு அரவணைப்பு தேவை, அன்பு காட்டுகிற இருதயங்கள் தேவை. இந்த உலகம் கொடுக்காது. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நெருங்கி வரும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் அணைத்து கொண்டு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அந்த இளைப்பாறுதலோடு அவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் வெளியே வருகிறான். அந்நாள் உடைக்கப்பட்ட பொழுது தேவ சமூகத்துக்கு போகிறாள். தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் போன போது பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அந்த தேவ சமூகம் அவளுக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்ததுனால அந்நாள் துக்கமுகமாய் வரவில்லை. அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எனக்காக யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவாங்க என்று இன்னொருவரை நம்பி விடாதபடி நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனுக்கு அருகில், அவருடைய இருதயத்துக்கு அருகில் மிக நெருக்கமாய் நெருங்கி வருகிற போது அந்த ஆறுதலை அந்த ஆத்மா பெற்றுக்கொள்ளுகிறது. அதான் சொல்றேன், கொஞ்சம் நெருக்கமா நெருங்கி வாங்க. தூரத்தில் நின்று பணிந்து கொள்ளாமல், ஏதோ தேவைக்காக தேவனை தேடாமல், தேவ ஐக்கியத்திற்காக, தேவ உறவுக்காக, தேவ அன்புக்காக நெருங்கி வரும்போது ஒரு இளைப்பாறுதலை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதுதான் பெரிய காரியம். நமக்கும் இயேசு கிறிஸ்து அறியாத புறஜாதி மக்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, போராட்டம் வந்துச்சுன்னா, கஷ்டம் வந்துச்சுன்னா தன்னை ஆறுதல் படுத்துகிற யாராவது ஒரு ஆளை தேடி போவாங்க. அவங்க அம்மாவோ அப்பாவோ சித்தப்பாவோ ஒரு ஆளை, யாரு தன்னை அன்பு காட்டுகிறார்களோ அவங்கள தேடி ஒரு மனிதனின் ஆறுதலுக்காக ஓடுவார்கள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோ தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். ஏனென்றால் என் பிரச்சனைக்கு என்னை ஆறுதல் படுத்துகிற, என்னை தேற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அப்படி சமூகத்தில் வரும்போது ஒரு இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் காட். அப்போ ஒன்று, நீங்கள் தேவனுக்கு அருகில் நெருங்கி வரும்போது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். இரண்டாவது நான் வரும்போது என்ன வர வேண்டும்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அடுத்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இரண்டாவது, நீங்க தேவனுக்கு அருகில் நெருங்கி வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்கலாம். இரண்டாவது ஒரு சத்தம். நம்ம ஒரு பிரச்சனையோட வந்திருக்கிறோம், போராட்டத்தோட வந்திருக்கிறோம். நமக்கு தேவனுடைய ஒரு சத்தம் நமக்கு தேவை. தேவனுடைய ஒரு வார்த்தை நமக்கு தேவை. தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. அந்த வார்த்தை தான் நம்மளை நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. ஆதி மனிதன் சத்தத்தை கேட்டான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் பேச மாட்டாரு, இப்படி சத்தத்தை கேட்க முடியாது, அப்படிப்பட்ட எண்ணங்களை மனசுக்குள்ள தவறாய் நினைத்துக்கிறோம். நீங்கள் தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் நெருங்கி வருகிற போது நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆகவே இந்த சத்தத்தை கேட்கணும்னா நீங்க தேவனுக்கு அருகில் என்ன பண்ணணும்? நெருங்கி வந்தாக வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது அங்கு வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சத்தத்தை அவங்க கேட்டாங்க. நம்ம அந்த சத்தத்தை கேட்கணும். எதிர்பார்ப்போடு தேவனை சந்திக்கணும். எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துக்குள்ள போகணும். ஒரு மனிதன் காலையில் எழுந்து கரங்களை வீழ்த்தி தேவ சமூகத்தில் போய் நிற்கிற போது அந்த நாள் முழுவதும் அவனுக்கு வெற்றி, அந்த நாள் முழுவதும் அவனுக்கு ஜெயம். சத்துரு வைத்திருக்கிற வஞ்சக வலைகள், குழிகள், அந்த நாள் முழுவதும் நாம் பயணிக்கிறோம். வாகனத்தில் பயணிக்கிறோம், கார்களிலே பயணிக்கிறோம், தொழில் உறவுகளை வைத்திருக்கிறோம், பலவிதமான வேலையை கொடுக்கிறோம், வாங்குகிறோம். அப்போது நம்ம தேவ சமூகத்தில் காலையில் எழுந்து தேவனை தேடும் போது, ஒரு சமூகத்தில் வரும்போது, அவருடைய முகத்திற்கு முன்பாக கரங்களை உயர்த்தி நிற்கிற போது அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை, தயவுகளை தேவன் நமக்கு காட்டுகிறார். வசனத்தை கத்த கொடுப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 147ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 119 147. அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமென். அப்ப வசனம், தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கும். அப்ப முதல்ல ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்.
தேவனிடமிருந்து வருகிற ஒரு இளைப்பாறுதல், அழகான ஒரு இளைப்பாறுதலை கற்றுத் தருகிறார். இரண்டாவது, வேர்டு, வார்த்தைகள் கிடைக்கும். அந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, தேற்றுகிற வார்த்தை, அரவணைக்கிற வார்த்தை, அன்பு காட்டுகிற வார்த்தை, கண்ணீரை துடைக்கிற வார்த்தை, தலையை உயர்த்துகிற வார்த்தையை ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டுதான் வெளியே வரணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினாருப்பா அப்படின்னு கணவனோ மனைவியை கேட்டா, நான் ஜெபம் பண்ணிட்டு பைபிளை திறந்து வாசிச்சேன், சங்கீதத்திலிருந்து இந்த வசனத்தின் மூலம் கர்த்தனோடு கூட பேசினார், இந்த வார்த்தையை எனக்கு தந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தையை பற்றி கொண்டு வெளியே வருகிற அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும். ஒரு வார்த்தையை, அந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தை, அந்த நாளுக்கு வேண்டிய போஜனம், ஆத்மாவுக்கு வேண்டிய போஜனம், அந்த வார்த்தையை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு வருகிற போது அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தை நம்மோடு சமாசித்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். முதல்ல இளைப்பாறுதல், இரண்டாவது தேவனுடைய வார்த்தை கிடைக்கும், மூன்றாவது சங்கீதம் 32:8, மூன்றாவது ஏன் தேவ சமூகத்துக்கு அருகில் நாம் நெருங்கி வர வேண்டும். சங்கீதம் 32:8 வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. மூன்றாவது, வழி நடத்துதல் உண்டாகும். நமக்கு ஒரு நாளைக்கும் ஒரு பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், ஒரு நடத்தப்படுதல். ரோமர் 8:14, யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஒரு நடத்துதல், தேவ நடத்துதல், ஆவியானுடைய ஒரு நடத்துதல் வேண்டும். அப்ப நம்ம திறமைய நம்பி இல்லை. மனிதனுக்கு தோன்றும் வழிகள் அநேகம் உண்டு, அவைகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழி நடத்துதல் உண்டாக வேண்டும். நம்முடைய அறிவு ஒன்றை சொல்லும், நம்முடைய அனுபவம் ஒன்றை சொல்லும், நண்பர்கள் ஒன்றை சொல்வார்கள், பெற்றோர் ஒன்றை சொல்வார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனோ நமக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டுவார். அவர் காட்டுகிற வழியில நடக்கணும். அப்ப அந்த வழி நடத்துதலை ஒரு மனிதன் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான். ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளலாம், ஒரு ஆசீர்வாதத்தை, தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறது தேவ ஐக்கியம். ஏசாயா 50:4 நான்காவது காரியத்தை பாருங்கள். முதல்ல சொன்ன இளைப்பாறுதல், தேவ சத்தம். மூன்றாவது வழி நடத்துதல். நான்காவது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நான்காவதாக நாம் தேவனிடம் கற்றுக்கொள்கிறோம். அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் நல்ல ஒரு ஆசிரியர். ஒரு மாணாக்கனுக்கு எப்படி ஒரு ஆசிரியர் பக்குவமாய் தன் பாடங்களை புகட்டுகிறாரோ, தன் சமூகத்தில் வருகிற மக்களுக்கு தேவன் இந்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யோசுவா 7ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நீங்கள் வந்தீங்களானால், யோசுவா ஒரு யுத்தத்தில் தோல்வி அடைந்து துவண்டு போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவர் யோசுவாவை தூக்கி நிறுத்தி அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஆமா, இப்போ இந்த தோல்வியை சந்தித்த ஜோஷுவா தேவ சமூகத்தில் கிடக்கிற போது சர்வ வல்லமையுள்ள தேவன் கற்றுக் கொடுக்கிறார். எப்பா, இந்த தோல்விக்கு என்ன காரணம் தெரியுமா? வாழ்க்கையில தேவ சமூகத்தில் வரும்போது வெற்றியை மட்டுமல்ல, நம்முடைய தோல்வியையும் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில்
சில பகுதிகள் வெற்றி பெற்ற பகுதிகள் உண்டு, சில பகுதிகள் தோற்று போன பகுதிகள் உண்டு. ஆனால் வெற்றி பெற்ற பகுதியை குறித்து நாம் சந்தோஷப்படுகிற அதே நேரத்தில் தோற்று போன பகுதியை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தோற்று போன சில இடங்கள், தோற்று போன சில பகுதிகள், அந்த பகுதிகளை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லப்பா. காரணம் இதுதான், உன் தொழில இந்த இடத்துல பிரச்சனை, தொழில இந்த இடத்துல பிரச்சனை, உன் குடும்பத்தில் இந்த இடத்துல பிரச்சனை, நமக்கு சுட்டி காட்டி நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை திருத்துகிற நல்ல ஒரு தகப்பன். அப்படி சமூகத்தில் வரும்போது தான் அந்த உணர்வை தேவன் தருகிறார். ஆமா, நம்ம செஞ்சது ஸ்டப்பு, தேவன் கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 11:29 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 11:29, என் நுகத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவரிடம் நம்ம கற்றுக்கொள்ளணும்ல, ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஓமைகள் மூலமாய் கற்றுக் கொடுத்தார். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் வருகிற போதெல்லாம் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தவறல்ல. ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை, சுகத்தை நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வதோடு கூட தேவனிடம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் மாறும்போது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். ஐந்தாவது மார்க்கு 10:13. மார்க்கு 10:13. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம். இப்போது ஆண்டவர் பிள்ளைகளை பக்கத்துல அணைச்சிட்டு அவங்க மேல தலையில கைய வைக்கிறார். அப்போ ஆண்டவர் பக்கத்தில் நெருங்கி வரும்போது தான், நல்ல கவனிங்க, நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் அங்கே நிற்கிறீங்கன்னா அவருடைய கரம் என்னை தொடும் எல்கைக்குள் நீங்கள் வரணும். ஆண்டவருடைய கரம் நம்ம தலைக்கு மேலே அமரும்படிக்கு நெருக்கமாய் வரும்போது தான் ஆண்டவருடைய கரந்த மேல் வைக்க முடியும். தூரத்தில் நின்று பணிந்து கொள்வதல்ல, ஏதோ கடமைக்காக பணிந்து கொள்வதல்ல. ஒரு கிறிஸ்தவனா பிறந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பாடல் ஆராதனை நேரமானாலும், அதிகாலை ஜெப நேரமானாலும், தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் நம்ம நெருங்கி வருகிற போது தேவனுடைய கரத்தை நம்ம மேலே வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எலியாவின் மீது கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் அந்த ஜெப நேரத்தில் நமக்கு தலைக்கு மேலே வைக்கப்படுகிறது. சில நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். லூக்கா 24:50 கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் போகும்போது அவருடைய ஆணி வாய்ந்த கரத்தை நம்ம தலைக்கு மேலே வச்சு நம்மளை பிளஸ் பண்றார். நெருக்கமாக வரணும், ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வது என்பதற்காக அல்ல. இந்த உன்னத அனுபவத்துக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் மறுரூபங்களும் முன்னேற்றங்களும் வரும்போது அந்த மனிதன் மேலே கர்த்தருடைய கரம் வைக்கிறார். எஸ்ராவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது, எலியாவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்ட அநேக வேதத்தில் வாசிக்கிறோம். அதை சொல்லுவாங்க, யோசிப்போல கர்த்தர் இருந்தார். சிலவங்கள வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருப்பான், கர்த்தருடைய கரம் அவங்களோட இருக்கும், அவருடைய மகிமை அவங்களோட தங்கி இருக்கிறத பார்க்கணும். அவங்க செய்கிறது வாய்க்கும், எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும், எது செய்தாலும் மேன்மை அடையும், எது செய்தாலும் உயர்வாக இருக்கும். காரணம் தெரியுமா? கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இருக்கும், தேவனுடைய கரம் அவங்க மேலே வைக்கப்பட்டிருக்கும். அவங்க ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, தேவ அன்பு நிமித்தம், தேவ ஐக்கியத்து நிமித்தம் தேவனோடு மிக நெருக்கமாக நெருங்கி ஜெபிக்கிற அனுபவத்துக்குள் வருகிற போது தேவனுடைய கரம் அந்த மனிதன் மேல் வைக்கப்படுகிறது. ஆறாவதாக ஒரு முக்கியமான ஒரு காரியம், தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாக நம்ம வரும்போது தான் நம்முடைய தவறுகள், நம்முடைய தப்புகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நல்ல கவனிங்க, நான் அதை சொல்லிட்டு நம்ம ஜெபத்துக்குள்ள நடத்த விரும்புகிறேன். ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கு, ஒரு ஹாலோஜன் லைட்டு போடுறாங்க. நான் இங்கே நிற்கிறேன், இந்த தூரத்தில் இங்கே நான் நிற்கிறேன். இங்கே நின்றுட்டு அந்த வெளிச்சம் எனக்கு மேலே அடிச்சிச்சுன்னா என் சட்டையில் எங்கே கரை இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கரை இருந்தாலும் அது எனக்கு தெளிவாய் தெரியாது. இங்கே நிற்கிற நான் அந்த வெளிச்சத்தை நோக்கி நான் பயணம் பண்ணி நெருங்கி பக்கத்தில் வரும்போது என் கரை எனக்கு தெளிவாக தெரியும். ஏனென்றால் ஹாலோஜன் லைட், நான் தூரத்தில் நான் நிற்கிறேன். தூரத்தில் ஹாலோஜன் லைட்டில் நின்றுட்டு நான் என்னுடைய
இந்த சட்டையில் இருக்கக்கூடிய கரையை பார்க்கும்போது அது தெளிவாக தெரியாது. என் தப்பு எனக்கு தெரியாது, என் தவறு எனக்கு தெரியாது, என் குற்றம் எனக்கு தெரியாது, என் பாவம் எனக்கு தெரியாது, அக்கிரமம் எனக்கு தெரியாது. நான் சற்று வளர்ந்து முன்னேறி தேவனுக்கு அருகில் இந்த ஹாலோஜன் லைட்டுக்கு பக்கத்தில் நான் நெருங்கி வருகிற போது என் சட்டையில் என்ன கரை இருக்கு என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதே போல தான் ஒரு மனிதன் தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் வருகிற போது அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை, தப்புகளை, பாவங்களை அவனே கண்டுபிடிக்கிறான். அவனே கண்டுபிடிச்சு அவனை திருத்துகிறான். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. இப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி எல்லாருக்கும் அவங்க சரியில்லைன்னு சொல்றான். தேவ பிரசனம் இறங்கின உடனே இப்ப ஏசை தீர்க்கதரிசி சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க அன்பான சகோதரனே, சகோதரியே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாக வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் தெரியும். நல்ல பாடுவோம், நல்ல ஆராதிப்போம், அந்நிய பாஷை பேசுவோம். ஆனால் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் நாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் மறைந்திருக்கும் பாவங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தேவனை விசனப்படுத்துகிற காரியங்கள், தேவனை நம்மை விட்டு தூரமாய் போக பண்ணுகிற சில அக்கிரம கிரியைகள், அசுத்த கிரியைகள், அந்தரங்க பாவங்கள் நம்மை ஒட்டி கொண்டே இருக்கும். எப்ப தெரியுமா? தேவனுக்கு அருகில மிக நெருக்கமா வரும்போது தான். தேவனுக்கு அருகில மிக நெருக்கமா வரும்போது தான் நம்ம தவறே நமக்கு தெரியும். அதனாலதான் மிக நெருக்கமாய் நாம் வர வேண்டும். லூக்கா 18:13 வாசிக்கலாம். துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேலே கிருபையாகிற. அவன் ஜெபிக்க போனான். இப்போ அவன் தவறு அறிக்கை செய்யறான். இவன் ஏசியா தீர்க்கதரிசி சொல்றான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். இவன் சொல்றான், பாவியாகிய மனுஷன் என் மேல் கிருபையாய் இரும். இளைய குமாரன் ஆண்டவர்கிட்ட சொல்லுறாரு, நான் உமக்கு விரோதம் பாவம், பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தேன். அப்ப தவறு புரியுது பாருங்க, தப்பு புரியுது பாருங்க. ஒரு மனுஷன் தேவனுக்கு பக்கத்தில் நெருங்கி வராத வரைக்கும் ஐ ஆம் கரெக்ட், நான் சரியா தான் இருக்கிறேன், எந்த தப்பே இல்லை, நான் நீதிமான், நான் குற்றமற்றவன், நான் குறைவில்லாதவன், நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று பேசிக்கொள்ளலாம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். பட் தேவனுக்கு மிக நெருக்கமாக வரும்போது தான் நம்முடைய குறைவுகள் தெரியும், நம்முடைய பாவங்கள் தெரியும், நம்ம தவறான நடக்க தெரியும், செல்போனை தடவுறது தெரியும், அசுத்தங்களை பார்க்கறது தெரியும். என் கண்ணு ஒரு பெண்ணை தேவையில்லாம பார்க்குது, ஒரு ஆணை தேவையில்லாம பார்க்குது, எனக்குள்ள பண ஆசை இருக்குது, உலக ஆசை இருக்குது, உலக சிற்றின்பங்கள் இருக்குது. அந்த அப்படிப்பட்ட பாவ அக்கிரம கிரியில் எப்போ தெரியும்? தேவனுக்கு பக்கத்தில் நெருங்கி வரும்போது. தூரத்தில் நிற்கிற போது கரை தெரியாது. தூரத்தில் நின்றுட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன்னா உன் தப்பு உனக்கு தெரியாது, தவறு உனக்கு தெரியாது, அந்நிய பாஷை பேசிட்டு போகலாம். ஆனால் பக்கத்தில் வந்துச்சுன்னா என் என்ன கரை இருக்குன்னு தெரியும். நெருங்கி வா, தேவனுக்கு அருகில் நெருங்கி வா. நம்முடைய தவறுகள் நாமே புரிந்து கொண்டு, நாமே திருத்திக் கொள்ள, நாமே சரிபடுத்திக் கொள்ள, நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ள, அதன் நிமித்த அன்பின் ஆண்டவருடைய நெருங்கி ஐக்கியத்துக்குள் வருவதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவார். ஆமென். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுங்க. அப்போ பழையவனெல்லாம் ஒளிஞ்சு போகல, ஒளிந்து கொண்டிருக்கிறது. அப்போ நமக்குள்ள மறைந்திருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற, அழிக்கிற, சிதைக்கிற சில கெட்ட குணங்கள் நமக்குள்ள மறைஞ்சிருக்குது. அதை கண்டுபிடிக்கிறது எப்போன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மந்தப்படுத்துகிற, ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர முடியாதபடி தடுக்கிற சில கெட்ட குணங்கள் தேவன் அருவருக்கு நமக்குள்ள மறைஞ்சிருக்குது. தேவ சமூகத்தில் வரும்போது அது நம்ம கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே போகலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நெறிகளையும் சிறு நெறிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிச்சுமாய் இருக்கிறதே. ஆமா,
மனுஷனாகிய தோட்டத்துக்குள்ள சிறு நரிகள் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்குது. நீ தேவ சமூகத்தில் வரும்போது கண்டுபிடிக்க முடியும். ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறது என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில வரங்கள் கிரியை செய்யல, வல்லமைகள் கிரியை செய்ய முடியல. என் ஆவிக்குரிய கனிகளை அழிக்கிற சில சுபாவங்கள், தேவனோடு நெருங்க முடியாதபடி இருக்கிற சில கெட்ட காரணங்கள் எனக்குள்ள மறைந்திருக்கிறது. அது தேவனுக்கு பக்கத்தில் நெருங்கி வரும்போது தான் ஒரு மனிதன் அந்த தவறுகளை, தப்புகளை, பாவங்களை கண்டுபிடிக்கிறான். அவன் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 5:8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அற்புதத்தை செய்யறாரு. இப்போ ஆண்டவர் பக்கத்துல போன உடனே பேதுருக்கு பயம் உண்டாயிற்று. அசுத்த என்னை விட்டு விலகி போங்க. காட்டத்தி மரத்துல இருக்கிற வரைக்கும் சகைவு செஞ்சது தப்புன்னு தெரியல, சகை அநியமா வாங்குன்னு தெரியல. ஆனா அவன் இறங்கி ஆண்டவரோடு நடக்க தெரிந்த போதுதான் தன் தவறை ஒத்துக்கொண்டான். நான் ஆண்டவரின் ஆழத்தில் திருப்பி பாறேன். மரத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசுவை பார்க்கத்தான் வந்தான். அவன் கீழே இறங்கி இயேசுவின் அருகில் வந்தபோது அவன் தவறு தெரிந்தது. ஒரு மனிதன் தேவனோடு நெருங்கி வரும்போது தான் தன்னுடைய தவறுகள், தன்னுடைய தப்புகள், தன்னுடைய குற்றங்கள், மேட்டுமைகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் இன்னும் கோபம் இருக்கத்தான் செய்யுது, மறைஞ்சிருக்குது. ஆனால் சில நேரத்தில் அப்படி பாம்பு மாதிரி எடுக்குது. கோபம், எரிச்சல், மூர்க்கம், காய்மகாரம், மன்னிக்காத தன்மை எல்லாம் மறைஞ்சிருக்குது. இது எப்போ வெளியே வருது? தேவையான நேரத்தில் பாம்பை போல சீருது இல்லை. ஏன் அதை மேற்கொள்ள முடியலை? ஏன் அதை அடக்க முடியலை? அதில் ஏன் ஜெயிக்க முடியலைன்னா ஜெபத்தோடு இருக்கிறோம். தேவ உறவுக்குள்ள வரும்போது அந்த பாவத்தை, கோபத்தை, எரிச்சலை, மூர்க்கத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மடங்கடிக்கிற தெய்வ பிரசனம் நமக்குள்ள வருது. அப்ப எப்போ வரும்? தேவனுக்கு பக்கத்தில் வரும்போது தானே. இங்க வந்து பாட்டை பாடுறோம், ஆராதிக்கிறோம். அப்படி இல்லை, ஜெயிக்கணும். கரங்களை விருத்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா ஜெபிக்கிற, ஜெபத்துல நல்லா ஜெபிக்கிறாங்க இந்த சிஸ்டர், இந்த பிரதர் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல வசனம் சொல்லி ஜெபிக்கிறாங்க, சத்தமா ஜெபிக்கிறாங்க, கருத்தா ஜெபிக்கிறாங்க என்று சொல்லுகிற அவருடைய ஜெபத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க உண்மையிலேயே தேவனோட ஐக்கியத்தில் இருக்கிறாங்களா என்று. ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம் வருது அப்படின்னா வாக்கு சாமர்த்தியத்திற்காக, தான் வெற்றி பெற்றதற்காக சத்தமா சத்தம் போட்டு பேசினாலும், கோபத்தில் பேசினாலும், தேவ சமூகத்தில் வந்த உடனே தெரியும் நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, நம்ம அப்படி நடந்திருக்க கூடாது, நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாது என்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க ஐக்கியத்தில் இருக்கீங்க. அவன் தேவனில் இருக்காரு. தவறு செஞ்சு, தப்பு பண்ணி, பாவம் செஞ்சும் எந்த உணர்வுமே இல்லை, நான் பேசுறது சரி, நான் செய்தது சரி, நான் எடுக்கிற முடிவு சரி, அந்த உணர்வு இல்லைன்னா தேவன் நம்முடைய இல்லை, நம்மோடு வாசம் பண்ணலைன்னு அர்த்தம். தவறுகள் உணர்த்தப்படாவிட்டால், தவறுகளை ஒத்துக்கொள்ளாவிட்டால், பாவங்களை ஒத்துக்கொள்ளாட்டால் நம்மகிட்ட தேவன் இல்லை. ஆனா சின்ன தவறு இருந்தாலும் அது ஒரு உணர்த்தப்படுதல். அப்படி பேசியிருக்க கூடாது, மனைவி அடிச்சிருக்க கூடாது, கணவனை இப்படி திட்டிருக்க கூடாது, இப்படி கெட்ட வார்த்தை பேசியிருக்க கூடாது, கம்பெனியில் இப்படி நடந்திருக்க கூடாது என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்குன்னா தேவன் நம்மோடு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த உணர்வு இல்லைன்னா, தப்பு பண்ணிட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு வாடா நான் ஒரு கை பாத்துறேன் என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு மனுஷன் பேசுறானா மாம்ச மனுஷன். அவன் தேவனை சார்ந்தவன் அல்ல, மனிதனை சார்ந்தவன். என்ன வந்தாலும் பார்த்துக்கிறடா, வா பார்த்துக்கிறேன் அப்படி மனுஷன் சொல்றானா, நீ சுயத்தை நம்பி வாழுகிறாய், உன் பலத்தில், பண பலத்தில் வாழுகிறாய், சுய அறிவில் வாழுகிறாய், என் காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு எண்ணத்தை வந்துச்சுன்னா நீ தேவனை சார்ந்து கொள்ளுகிறாய். இந்த ஐக்கியம் தேவனை சார்ந்து கொள்ள வைக்கும், தேவன் நமக்காக யுத்தம் பண்ண வைக்கும், தேவன் நமக்காக போரிட வைக்கும். நம் பட்சத்தில் தேவன் நிற்பார், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்படிப்பட்ட உன்னத அனுபவம் இது கொண்டு வரும்னா தேவனோடு இருக்கிற நெருங்கிய ஐக்கியம். அந்த ஐக்கியத்துக்குள் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீர், கரங்களை தட்டி உற்சாகமா, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உற்சாகமாய் ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகமானதோடு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆலே. உன்னதரே உயர்ந்தவரே தேவனுக்கு அருகில் நெருங்கி வாருங்கள். ஜெபத்தோடு நின்று விடாதிருங்கள். ஒரு ஐக்கியத்துக்குள் வாருங்கள். ஆவியானுடைய ஆழமான ஐக்கியத்துக்குள் வாருங்கள். தேவனுடைய உறவுக்குள் வாருங்கள். இதை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கல்ல, அவரோடு நெருங்கி சம்பாஷிக்க, அவருடைய சத்தத்தை கேட்க, அவரால் பெறுகிற இளைப்பாறுதல், அவரால் கொடுக்கப்படுகிற வழிநடத்துதல், அவருடைய சத்தம் கேட்க, அவருடைய வார்த்தையை பெற, அவரால் வழிநடத்தப்பட ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு சீக்கிரமாய் எழும்பி வாருங்கள். தேவனுக்கு அருகில் நெருக்கமாய் வாருங்கள். உங்களை, உங்க திறமையை நம்பாதுங்க, உங்க பணத்தை நம்பாதுங்க, உங்க கல்வியை நம்பாதீங்க, அறிவை நம்பாதீங்க, அனுபவத்தை நம்பாதீங்க. தேவனை சார்ந்துகொள், அவருடைய பிரசன்னத்தை சார்ந்துகொள், அவருடைய வழிநடத்தலை சார்ந்துகொள். நீ தேவனை சார்ந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கை வெற்றியாய் மாறும், உன் தொழில் வெற்றியாய் மாறும், ஊழியம் வெற்றியாய் மாறும். தேவனுக்கு அருகில் நெருக்கமாய் வருவதற்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நெருக்கமாய் வர, நெருங்கி வர எனக்கு கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். முதல் மனிதன் ஆதாம் தேவ சத்தத்தை கேட்டதை போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து உடைய சத்தத்தை கேட்கவும், உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும், உடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும், உடைய கரம் என் மேல் வைக்கப்படவும், நான் வெற்றியாய் வாழவும், ஜெயமாய் வாழவும், ஆசீர்வாதமாய் வாழவும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியறலும். ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்படையட்டும். நீ அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் தேவன் உங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. God bless you.